இல்லாமல் போட்டேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் வந்து 2017 சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனலில் ஒரு வீடியோ கூட அதுக்கப்புறம் நான் போடலை. 2026 ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் இப்போது ஆல்மோஸ்ட் மார்ச் 1 ஆகிடுச்சு. இப்போது எதை பற்றியும் கவலை இல்லை. பிகாஸ் அப்போட இப்போ நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த பிட்வீன் டைம் தான். நான் 2017 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மேபி இப்போது நல்ல பொசிஷனில் இருந்திருப்பேன். அந்த சேனல் சொல்கிறேன், நல்ல பொசிஷனில் இருந்திருப்பேன். ஸோ இப்போ என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோன்றது தான் மேட்ரு. ஸோ முடிஞ்சு போனது திரும்ப போய் நம்ம மாற்ற முடியாது. பட் அந்த வாவ் இது சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, நீங்கள் இதை பாருங்கள் நான் அப்படிலாம் சொல்கிறேன். ஸோ இப்போ முழுக்க என்னோடய ஸ்டைலில் நான் சில விஷயத்தை எப்படி பார்க்குறேன்றதை பற்றி தான் அதில் இருக்க போகுது. பட் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ ChatGPT, கிராக்கு, அப்புறம் இன்னும் நிறையா AI கூட நிறைய கண்டென்ட் ஐடியாலாம் பார்த்தேன். பட் எனக்கு அதை மனப்பாடம் பண்ணி பேசுகிறது வந்து அந்தளவுக்கு வரலை. ஸோ என்னோடய ஸ்டைலுன்றது இதுதான். பர்சனலாக எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. நான் கான்ஃபிடென்ட்டாக இறங்கிட்டேன். பட் ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஸோ இருக்குது பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் சில இடத்துல வளர்றேன். பட் ஓகே, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ரொம்ப இல்லை, இன்னும் பப்ளிக்கில் போயிட்டு பேசுகிறது தான் ரொம்பவே டாஸ்க்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக போய் ஸோ இந்த பார்க்கில் போயிட்டு தான் வீடியோ எடுக்க போகிறோம். பட் எந்தளவுக்கு வரும்னு தெரில. ரியல் கண்டென்ட் க்ரியேஷனாக பப்ளிக்கில் எல்லோரும் முடியும் நர்வஸ் இல்லாமல் பேசுகிறது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ காலையில் நான் அந்த பார்க்கில் வந்து ரொம்ப நேரமாக ஒரு ரவுண்ட் அடித்தேன். ஸோ அப்போ தான் கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஸோ பேசணுன்ற ஒரு மைண்ட் செட் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்ட் அடிச்சிட்டேன். இப்போ தான் பேசணுன்னே தோணுது.